இரட்டை குடியுரிமை எந்த நாட்டில் பின்பற்றப்படுகிறது? ஆப்ஷன்ஸ்: அமெரிக்கா, சீனா, இந்தியா, ஜப்பான். இந்த கேள்விக்கான சரியான பதில் அமெரிக்கா. மத்திய ஆட்சி மொழிகள் எந்த விதியிலிருந்து எந்த விதி வரை சொல்லப்படுகிறது? ஆப்ஷன்ஸ்: 343 முதல் 351, 348 முதல் 349, 343 முதல் 344, 361 முதல் 367. இந்த கேள்விக்கான சரியான பதில் 343 முதல் 351. மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்ற பாடலை பாடியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: பாரதியார், ஔவையார், பாரதிதாசன், வாணிதாசன். இந்த கேள்விக்கான சரியான பதில் பாரதியார். நெடுநல்வாடை என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: நக்கீரர், கம்பர், கபிலர், மாங்குடி மருதனார். இந்த கேள்விக்கான சரியான பதில் நக்கீரர். தூதுவளையை வள்ளலார் எவ்வாறு அழைக்கிறார்? ஆப்ஷன்ஸ்: ஞானப்பச்சிலை, துளசி, கீழாநெல்லி, கற்றாழை. இந்த கேள்விக்கான சரியான பதில் ஞானப்பச்சிலை. மீதுன் விரும்பேல் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஔவையார், கபிலர், பொன்முடியார், கம்பர். இந்த கேள்விக்கான சரியான பதில் ஔவையார். இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்ட போது எத்தனை அட்டவணை இருந்தன? ஆப்ஷன்ஸ்: 12 அட்டவணை, 9 அட்டவணை, 8 அட்டவணை, 10 அட்டவணை. இந்த கேள்விக்கான சரியான பதில் 8 அட்டவணை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பி யார்? ஆப்ஷன்ஸ்: ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, ராஜேந்திர பிரசாத், டாக்டர் அம்பேத்கர். இந்த கேள்விக்கான சரியான பதில் டாக்டர் அம்பேத்கர். இந்தியாவின் கூட்டாட்சி முறை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ்: இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா, தென்னாப்பிரிக்கா. இந்த கேள்விக்கான சரியான பதில் கனடா. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது? ஆப்ஷன்ஸ்: டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் ராஜேந்திர பிரசாத், டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, டாக்டர் ராதாகிருஷ்ணன். இந்த கேள்விக்கான சரியான பதில் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. நேருவின் இடைக்கால அரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்போது? ஆப்ஷன்ஸ்: 1947 ஆண்டு, 1942 ஆண்டு, 1946 ஆண்டு, 1944 ஆண்டு. இந்த கேள்விக்கான சரியான பதில் 1946 ஆண்டு.